பிளாக் அண்ட் ஒயிட் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் தலைமை ஆசிரியர் குபேந்திரன் இணைகிறார். வணக்கம் சார். வணக்கம். சேலம் ராசிபுரத்தில் பேருந்து ஒன்று ஓடிட்டு இருக்கும்போதே முன்னாடி ஒரு சக்கரம் கலந்து ஓடி இருக்குது. அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு யாரும் எந்த பாதிப்பும் இல்லாமல் இருந்திருக்குது. ஆனால் பேருந்து இந்த மாதிரியான ஒரு சரியான கவனிப்பு இல்லாமல், அதுக்கான நடவடிக்கைகள் எதுவும் இல்லாமல் இப்படி தான் போக்குவரத்து கழகம் தொடர்ந்து இயங்கி கொண்டு இருக்கிறதா? பேருந்துகள் ஆங்காங்கே பிரேக் டவுன் ஆகுது. இந்த காட்சியெல்லாம் நம்ம அதிகமாக பார்த்துட்டு இருந்தாலும் இந்த மாதிரி சக்கரங்கள் கலன்று ஓடக்கூடிய அளவுக்கு ஒரு தீவிரமான பிரச்சனைகளை கூட போக்குவரத்து கழகம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ளுமா? தமிழ்நாட்டில் போக்குவரத்து துறை என்பது ஒரு சேவைத்துறை தான். ஆனால் அந்த துறையை ஒரு சேவையாக அந்த மாநில அரசு செய்கிறதா? நீங்கள் பெண்களுக்கு இலவச பயணம்லாம் கொடுத்தீங்க, இல்லைன்னு சொல்லலை. மிகப்பெரிய வரப்பிரசாதம். பெண்களுக்கு வரப்பிரசாதம் மட்டுமல்ல, இது ஒரு பெண் சமுதாயத்தை தூக்கி நிறுத்துகிற செய்தியாக இன்றைக்கு இந்தியா முழுவதும் சென்று பல மாநிலங்கள் இந்த திட்டத்தை அமுல்படுத்தி வருகிறது. அந்த வகையில் தமிழக அரசுக்கு ஒரு பெரிய பாராட்டு, வரவேற்பு. ஆனால் அந்த போக்குவரத்து துறை எப்படி இருக்கிறது? படிக்கட்டு இல்லாமல் நம்ம எத்தனை பஸ்ஸு போகுதுன்னு படங்கள் பத்திரிக்கையில் கொண்டே இருக்கின்றன. படிக்கட்டை ஜம்ப் பண்ணுறாங்க, லேடிஸ் விழுந்துட்டாங்க. சரி, நீங்கள் சொன்ன அந்த டயர் உருண்டு ஓடுற காட்சி சேலத்தில், இன்றைக்கி சென்னையில் அண்ணா மேம்பாலத்தில் பிரேக் டவுன், 2 மணி நேரம் போக்குவரத்து ஸ்தம்பிப்பு. ஆனால் இதெல்லாம் சின்ன சின்ன செய்தி, அப்படி அல்ல. இது தமிழக அரசுக்கு விடுக்கிற மிகப்பெரிய எச்சரிக்கை. இல்லை, காலையில் பீக் ஹவர்ஸில் அலுவலக நேரத்தில் சப்வேக்கள்லையோ இல்லை மேம்பாலங்கள்லையோ இது மாதிரி பேருந்துகள் பிரேக் டவுன் ஆனால் அன்னைக்கு நாளில் ஒரு 2 மணி நேரம் 1.5 மணி நேரத்தை அந்த ஒரு ஊழியர் போய் சேர்றதில்ல தடை ஏற்படும். அதில் அரசு ஊழியரும் இருப்பாருங்க. இப்போ இந்த பிரச்சனைகள் எல்லாம் இந்த ஒரு விஷயத்தினால சரியான கவனிப்பு இல்லாதனால இப்படி இருக்குதுன்றது அதில் பயணம் செய்யக்கூடிய பயணிகளுக்கும் இருக்கும், அந்த சாலை மார்க்கமாக செல்லக்கூடிய மற்றவர்களுக்கும் அந்த இடைஞ்சல் இருக்கும். இது சாதாரண விஷயமாக எடுத்துக்கொள்ள முடியாது. இல்லை, அதாவது திமுக அரசு மீது ஏதோ வலிந்து குற்றச்சாட்டு அப்படின்ற மாதிரி நீங்கள் சொல்கிறதா எடுத்துப்பாங்க. நான் பதில் சொன்னாலும் அப்படி தான் போகும். ஆனால் நீங்கள் கல்வி, அடிப்படை வசதிகள், இந்த சுகாதாரம் உள்பட, அப்புறம் இந்த பொது வசதிகள், இந்த சாலை, பேருந்து, இதில் எந்த அளவுக்கு கவனம் செலுத்த வேண்டும்? அதுவும் குறிப்பாக பஸ் பயணத்தில், இப்போ ரயிலில் ஒரு விபத்து நேர்ந்தால் எத்தனை உயிர் சேதமும், அதே மாதிரி பஸ் பயணத்தில் ஒரு விபத்து ஏற்பட்டால் எத்தனை செல்ஃபோன் பேசிக்கொண்டு ஓட்டுகிற டிரைவரை சஸ்பெண்ட் பண்ணுறீங்க. இன்றைக்கி கூட அந்த சேலம் இன்சிடெண்ட்டில் ஒரு 7-8 பேர் சஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. அது முக்கியமல்ல. நீங்கள் பஸ்ஸு பாடாவதி பஸ்ஸு, ஒரு பழைய பஸ்ஸெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு உண்மையிலே பஸ்ஸெல்லாம் ஏற கட்டணும். இத்தனை ஆண்டுகளுக்கு பிறகு அந்த பஸ் இயக்கவே கூடாது. அப்படிப்பட்ட பஸ்களை நீங்கள் ரிப்பேர் செய்து கொண்டு ஓட்டி கொண்டிருந்தால் இந்த நிலைமை. நீங்கள் இந்த ஆட்சிக்கு இந்த 4.5 வருடத்தில் எத்தனை 4.5 லட்சம் கோடி கடன் வாங்கிட்டீங்க. அப்போது தமிழ்நாடு முழுவதும் அழிக்கப்பட வேண்டிய பஸ் எவ்வளோ ஓடுது? அப்போ அந்த போக்குவரத்து தொழிலாளர்கள் எப்படி இந்த பஸ்ஸை ஓட்டுவாங்க? இதெல்லாம் சிந்திக்கணுமா இல்லையா? நீங்கள் இப்போ கூட 100 பஸ்ஸு 600 பஸ்ஸு விட்டுன்னு கணக்கு சொல்லுவாங்க. அது முக்கியமல்ல. ஆனால் இயங்கி கொண்டிருக்கிற பஸ்ஸில் எத்தனை ஓட்ட உடசல், அதெல்லாம் தூக்கி ஏற கட்டுறதுக்கு என்ன ஆச்சு? இதெல்லாம் செய்ய வேண்டியது யார்? கண்டிப்பாக மக்கள் மத்தியில் இதெல்லாம் எதிர்ப்பாக போகும். இது எச்சரிக்கை. அண்ணாமலை பாபா குகையில் தியானத்தில் இருக்கிறாரு. அது புகைப்படங்கள்லாம் அவர் இன்ஸ்டாவிலே அவரே போட்டிருக்காரு. நிகழ்ச்சியிலே நீங்கள் சொன்னீங்க ஆன்மீக பயணம் போகிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. இது ஆன்மீக பயணம் தானா, இல்லை திடீர்னு இப்போ நயினாரை அழைத்து கொண்டு அரசியல் பயணமும் மேற்கொள்கிறாரா? அதாவது இந்த செய்தியை முதல்ல வெளியிட்டது பிளாக் அண்ட் ஒயிட் தான். அவர் 3 மாதம் ஓய்வு, ஆன்மீக பயணம் போகிறார்னு. இதற்கிடையில் திரும்ப சென்னைக்கு வருகிறார். இதற்கிடையில் பாபா கோயிலில் ஒரு நாள் தான் இருந்தார். வந்துட்டு டெல்லியில் பார்லிமெண்ட்டில் நார்த் பிளாக்கில் அவர் நடந்துட்டார். அவருக்கு மத்திய இணையமைச்சர் பதவி தரப்போவதாக செய்திகள் வருகின்றன. இது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியல. ஆனால் அவருடைய ஆதரவாளர்கள் எழுதி கொண்டிருப்பது போல உள்துறை இணையமைச்சர், அப்புறம் IAS IPS பார்க்குற பர்சனல் டிபார்ட்மெண்ட்டும் அவருக்கு கொடுக்க போகிறதா எழுதி கொண்டிருக்கிறார்கள். அது வாய்ப்பு இல்லை. அமித்ஷா அண்ணாமலை பற்றி நன்கு தெரிந்தவர். அதனால் அவருக்கு வேறு துறை கிடைக்கலாம். மத்திய இணையமைச்சர் பதவி, உள்துறை என்பது இல்லை. ஒன்று. இரண்டாவது, சென்னைக்கு வருகிறார். சென்னைக்கு இந்த தமிழ்நாடு முழுவதும் ஒரு அரசியல் டூர் போகிறாரு. நயினார் நாகேந்திரனை புதிய தலைவராக அறிமுகப்படுத்துகிற நிகழ்ச்சிக்கு நயினார் நாகேந்திரன் ஏற்பாடு செய்திருக்கார். ஏன்னா அண்ணாமலையை ரொம்பலாம் நீங்கள் வேறு மாதிரி டீல் பண்ண முடியாது, பக்கத்துலேயே வச்சுக்கணும். அவர் கொஞ்சம் இல்லைன்னா வேறு மாதிரி டீல் பண்ணுறவர் தெரியும்.
அதனால தமிழ்நாடு முழுவதும் நயினார் நாகேந்திரன் பாஜகவின் புதிய தலைவர் அறிமுக கூட்டம் 6 மண்டலங்களில் நடத்துவதற்காக அண்ணாமலை வருகிறார். ஆனால் பாபா கோயிலுக்கு போயிட்டு இன்ஸ்டாவில் ஒரு பதிவு பண்ணார் பாருங்க, உண்மையிலே ஒரு தியானம் இருப்பது கூட ஃபோட்டோ எடுக்கிற ஒரு கொடுமை இருக்குல்ல. நீங்கள் தியானம்னா 4 சவத்துக்குள்ளே இருட்டின அறையில் இருப்பதான் தியானம். இல்லை நீங்கள் இருக்கிற இடத்துல கூட தியானம் தப்பு கிடையாது, அதுக்காக இருட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரல. ஆனால் நீங்கள் அங்கே போய் அந்த இன்ஸ்டாவில் ஒரு பதிவு போடுறார், காலத்தால் அழியாத மௌனத்தில் மூழ்கியதாக பதிவு. இது என்ன அர்த்தம்? அப்போ நீங்கள் உங்களுக்கு ஒரு ஆழ்ந்த தியானம், ஒரு நிலையான அமைதி வேண்டும் என்று நீங்கள் போய் முனிவர் போல் இருப்பதாக கருதி கொண்டிருந்தால் அதை ஃபோட்டோ எடுத்து இது இன்ஸ்டாவில் போடணும். அதான் சொல்கிறேன், பப்ளிசிட்டியிலே இருக்கார். ஆனால் இன்னொரு விஷயம், அவர் இணையமைச்சர் ஆனால் தமிழ்நாட்டுக்கு என்ன மாதிரி குடைச்சல் கொடுக்க போகிறார். கோயம்புத்தூரில் இறங்கும்போது ஒரு பேட்டி, சென்னை ஏர்போர்ட்டில் ஒரு பேட்டி. அதாவது அவர் மாறுவாரா மாற மாட்டார் தெரில, அவருடைய எதிர்காலத்தை கருதி நான் ஒன்று சொல்கிறேன், பாஜகவின் எதிர்காலத்தையும் அண்ணாமலையின் எதிர்காலத்தையும் குறைச்சலாக பேசி ஒரு அமைச்சராக வந்தால் தமிழ்நாட்டுக்கு நான் நல்ல காரியம் செய்யுங்க. நீங்கள் திமுக எதிர்த்து பேசுறது எனக்கு ஆட்சேபனையே கிடையாது, திமுக ஊழலை பற்றி பேசுவதில் ஆட்சேபனை கிடையாது. ஆனால் அமைச்சரான பிறகு தமிழ்நாட்டுக்கு என்ன தேவை அதை தயவு செய்து செய்யுங்க. 1. 2வது, பேச்சை குறைங்க, செயலில் வேலையை காட்டுங்க. நீ தமிழ்நாடு சட்டமன்றத்தில் மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. அதுக்கு இந்த அரசமைப்பு சட்டத்தை மாநிலத்திற்கு என்ன வகையில் நன்மை பெற முடியும் அப்படின்றதுக்காக ஒரு குழுவையும் நியமிச்சிருக்கிறாங்க. இந்த குழு நியமனம், இந்த தீர்மானம், இது எந்த வகையில் தமிழகத்துக்கு ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும், எந்த வகையில் அது பலனளிக்கும்? 1971 கலைஞர் முதலமைச்சராக வந்த பிறகு ராஜமன்னார் நீதிபதி தலைமையில் இப்படி ஒரு கமிட்டி போட்டாங்க. அதாவது மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற அந்த உறவுகளை எப்படி மேம்படுத்துவது, அந்த மாநில உரிமைகளை எப்படி பெற்று தருவது, இதெல்லாம் ஒரு ஆராய்வதற்காக ஒரு கமிட்டி போட்டாங்க. கிட்டத்தட்ட அப்படிப்பட்ட ஒரு கமிட்டி தான் ஓய்வு பெற்ற சுப்ரீம் கோர்ட் நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில் ஒரு கமிட்டி போட்டிருக்கிறார்கள். அந்த கமிட்டியில் முன்னாள் ஐஏஎஸ் அதிகாரி அசோக் வர்தன் ஷெட்டி, இப்போதைய முதல்வர் 2006 to 2011 துணை முதலமைச்சர் அந்த ஸ்டாலின் கிட்ட பிரின்சிபல் செக்ரட்டரியாக இருந்தவர் தான் அசோக் வர்தன் ஷெட்டி, அவர் இருக்கார் அந்த கமிட்டியில். அப்புறம் நாகநாதன் திட்டக்குழு துணைத் தலைவராக இருந்தார், அவர் அந்த கமிட்டியில் இருக்கிறார். இப்போ இவர்களெல்லாம் சேர்ந்து மத்திய மாநில அரசுகளுக்கு இடையே இருக்கிற பிரச்சனைகள் என்னென்ன, மாநில உரிமைகளை பெறுவது எப்படி, ஒரு மாநில தன்னாட்சிக்கான தேவைகள் என்ன, அப்புறம் மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டிய சில துறைகள் என்ன. இப்போ கல்வியெல்லாம் இங்கே கொண்டு வரணும்னு போட்டிருக்கார் முதலமைச்சர் ஸ்டாலின், பேசியிருக்கார். கல்வியை மாநில பட்டியலுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அறிவித்திருக்கிறார். உண்மையில் அதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனால் இப்படிலாம் கமிட்டி போடுவதால் இதெல்லாம் ஆராய்ந்து இவங்க எத்தனை வருடம் கழித்து ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க, இந்த ரிப்போர்ட் எடுத்துகிட்டு போயிட்டு மத்திய அரசுக்கிட்ட கொடுத்தா அது ஏற்றுக்க போகிறாங்களா? ஏன்னா மத்திய அரசு எப்படி அடிக்குதுன்னு உங்களுக்கு தெரியும். ஒரு கவர்னர் விவகாரத்தில் மாநில அரசு போட்ட வழக்கில் கிடைத்த வெற்றிக்கு பிறகு வழக்கு போட்ட உடனே எல்லாமே நமக்கு கிடைத்துவிடும் என்று ஆளுங்கட்சி நம்புவது தப்பு கிடையாது, வழக்கு போடணும். ஆனால் வழக்கு போடுவதால் மட்டுமே பலன் இருக்கா? இப்போ கவர்னரை எதிர்த்து நீங்கள் கேஸ் போட்டீங்க, எத்தனை நாள் கழித்து உங்களுக்கு தீர்ப்பு வந்தது? எத்தனை மசோதாக்கள் கிடப்பில் போடப்பட்டது? சேலம் பெரியார் பல்கலைக்கழகத்தில் ஊழல் செய்ததாக துணைவேந்தர் ஜெகநாதன் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டு கைது செய்தார்கள். கைது செய்த உடனே கோர்ட்டு கொண்டு போனால் அந்த நொடியே ஜாமீன் கொடுத்தாரு நீதிமன்றம். அப்போ எந்த அளவுக்கு இன்ஃப்ளூயன்ஸு? அவரை போய் கவர்னர் RN ரவி பார்த்தார் நிகழ்ச்சியில், ஒரு நிகழ்ச்சி ஏற்பாடு செய்து கொண்டு. அப்போ இன்னைக்கு இந்த தீர்ப்பு வந்த உடனே DVSA அவர் கைது பண்ணியிருக்கணும். யார இன்னைக்கு அவர் தொடர்ந்து கொண்டிருக்காருன்னு நினைக்கிறேன். இல்லை, அவருக்கு இரண்டாவதாக மீண்டும் ஒரு துணைவேந்தர் கவர்னர் நீட்டிப்பு கொடுத்தார்ல, அவரை உடனே கைது பண்ணி எல்லா துணைவேந்தருக்கும் ஷார்ட் ட்ரீட்மெண்ட் கொடுத்துருக்கணும் தமிழக அரசு. ஏன்னா இது எவ்வளோ பெரிய மோசடினா, நீங்கள் மாணவர்களுடைய எதிர்காலம் 2 வருடம் பாதிக்கப்பட்டது, நீங்கள் கோர்ட்டில் கேஸ் போட்டு ஜெயிச்சிங்க. ஒருவேளை இன்னும் இழுத்து கொண்டிருந்தால் அப்போ எத்தனை காலத்துக்கு உங்கள் மசோதா கிடப்பில் போடப்பட்டும் அதுக்கு மாணவர்களுக்கு பலனளிக்காமலும் எவ்வளோ பேர் பாதிப்பு. நான் என்ன சொல்கிறேன்னா, இப்போது அழகாக பிரின்ஸ் கஜேந்திர பாபு அழகாக சொன்னார் நம்ம பேட்டியில், மத்திய அரசுக்கு புரிகிற வகையில் மாநில அரசு செயல்பட வேண்டும். எதற்கெடுத்தாலும் தீர்மானம் போடுவது, இல்லை நீ சுப்ரீம் கோர்ட்டில் போய் கேஸ் போடுவது,
எதற்கெடுத்தாலும் கேஸ் போடக்கூடாதுன்னு சொல்ல, கேஸ் போடணும். ஏன்னா சட்ட ரீதியாக ஒரு நிவாரணம் பெறுவது நமக்கு நன்மை அளிக்கும். இப்போது தமிழ்நாடு அரசு பெற்றுத்தந்த உரிமை இருக்க தமிழ்நாடுக்கு மட்டுமல்ல, உண்மையிலே எல்லா மாநில அரசுகளுக்கும் இந்த தீர்ப்பு பலனளிக்க போகிறது. இப்போது ஒவ்வொரு ஸ்டேட்டில் இருக்கிற கவர்னர், அதாவது பாஜக அல்லாத ஆட்சியில் இருக்கிற அந்த கவர்னர்கள் படுத்துகிற பாடுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும், இல்லைன்னு சொல்ல. ஆனால் நீங்கள் மத்திய அரசுக்கு புரிகிற பாணியில் திமுக போராட்டம் நடத்தணும். இப்போது விவசாயிகள் சட்டம் கொண்டு வந்தார்கள், என்ன ஆச்சு? 1.25 வருஷம் போராடினாங்க. கிட்டத்தட்ட 2 வருடத்திற்கு சில நாட்கள் மட்டும்தான் மிச்சம். அங்கே டெல்லியில் அங்கே இருக்கிற ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், மத்திய பிரதேசம் இருக்கிற விவசாயிகள்லாம் போய் டெல்லியை போய் முற்றுகை போராட்டம் நடத்தி முதுகில் அடி வாங்கி அவங்க டிராக்டர் வண்டிகள்லாம் போலீஸே முள் சாலை போட்டாங்க. முள் சாலை போட்டு டயரை பஞ்சர் பண்ணாங்க. அவங்க போராடி ஜெயிச்சாங்க. அதுக்கப்புறம் தான் வாபஸ் வாங்கினாங்க. அப்போது இந்த போராட்டம் ஒன்று தான் நம்ம இந்தியாவுக்கு உணர்த்த வேண்டிய முக்கியமான பாடம். என்ன பண்ணி வந்தீங்களா? இப்போ நீட்டுக்கு ஒரே கையெழுத்து விளக்கம் வாங்கிவிடும் திமுக அந்த தேர்தல் அறிக்கை சொல்லிச்சு. எங்கே வாங்கினீங்க? இன்னி வரைக்கும் நீங்கள் கேலி பொருளாக இருக்கீங்களே. ஸ்டாலின் சொன்னார்ல, நீட்டு விளக்கு எங்களிடம் ஒரு மந்திரம் இருக்கிறது, தந்திரம் இருக்கிறது. என்ன இருக்குது? இன்றைய வரைக்கும் அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கேலி செய்து கொண்டிருக்கிறார். நீட்டுக்காக தமிழக அரசு அந்த விவசாயிகள் நடத்திய போராட்டத்தை போல் நடத்தியிருந்தால் எப்படி இருந்திருக்கும் யோசித்து பாருங்க. ஒரு கற்பனை தான். இது நடந்திருக்க கூட வாய்ப்பு இருக்கு. ஏன்னா திமுக ஆளுங்கட்சியில் இருக்கு. ஒன்றும் வேண்டாம். திமுக கூட்டத்தில் காங்கிரஸ் இருக்கு, விடுதலை சிறுத்தை இருக்கு, கம்யூனிஸ்ட் இருக்கு, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, முஸ்லீம் லீக் இருக்கு, எல்லாருக்கும் ஒரு ஸ்டூடெண்ட் விங் இருக்கு. எல்லா ஸ்டூடெண்ட் விங்கும் சேர்ந்து ஒரு 1000 பேர் 5 நாள் தொடர் போராட்டம். அந்த 1000 பேரை ரயிலில் இவங்களே டிக்கெட் போட்டு அனுப்பணும். எப்படி? டெல்லியில் முற்றுகை போராட்டம், ஜந்தர் மந்தரில் போய் பர்மிஷன் வாங்க, இல்லைன்னா கைது பண்ணி வெளியே வாங்க. நீங்கள் தொடர் போராட்டம் நடத்தியிருக்கணும். இங்கே வழி அனுப்புறதும் அங்கு போராடி விட்டு வருகிற மாணவர்களை வரவேற்பதுமாக ஒரு வருடம் இந்த போராட்ட காட்சிகள் இருந்திருந்தால் மிக சிறப்பாக இருந்திருக்கும். நீட்டுக்கு எதிராக கேஸ் போட்டிருக்கீங்க. என்ன சொல்லணும் கவர்மெண்ட்டில்? பாருங்க, கேஸ் போட்டிருக்கோம், தீர்ப்பு வந்தால் நாங்கள் கட்டுப்படுகிறோம், ஆனால் அதுவரை எங்கள் தமிழ்நாட்டு மாணவர்களுக்கு விலக்கு வேண்டும் நீட்டில் அப்படின்னு சொல்லி நீங்கள் போராட்டம் நடத்தியிருந்தால், தொடர் போராட்டம், விவசாயிகள் மாதிரி தொடர் போராட்டம், முற்றுகை போராட்டம், டெய்லி உண்ணாவிரதம், நீங்கள் 500 பேர் மாறி மாறி அனுப்பலாம். ஏன்னா ஸ்டூடெண்ட் இங்கே ஸ்ட்ராங் டிஎம்கேல 500 பேர்ன்றது ஒன்றுமே இல்லையே தமிழ்நாட்டில். ஒரு 35 டிஸ்ட்ரிக்ட்லேருந்து மாறி மாறி நீங்கள் போட்டிருந்தீங்கன்னா ஒரு 10 பேர் 350 பேர் வந்துருக்க போகிறாங்க. அதுக்கப்புறம் விடுதலை சிறுத்தை, அதுக்கப்புறம் காங்கிரஸ், இப்படி எல்லா கட்சியும் இணைத்து கொண்டு ஒரு வருடம் போராடி இருந்தால், சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிச்சு விவசாயிகள் போராட்டத்தில்? அவளை போய் மத்திய அமைச்சர் போய் பார்க்கவே இல்லை, போய் பாருங்கன்னாங்க. நீங்கள் பார்க்குறீங்கன்னா நாங்கள் போட்ட மாட்டாங்க. யார்? சுப்ரீம் கோர்ட்டில். உடனே ஓடி போய் அமைச்சர் பார்த்தார். அதுக்கப்புறம் தான் பார்த்தார். அது ஒரு விவசாயிகளை கண்டுக்கவே இல்லை மத்திய அரசு. பார்த்த பிறகு கூப்பிட்டு பேசினாங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? அப்போ சொன்னாங்களா இல்லையா? அந்த மாதிரி தமிழக அரசு போராடி இடைக்கால தீர்ப்பு அல்லது நிவாரணம் வாங்கியிருந்தாங்கன்னு வச்சுங்க, சுப்ரீம் கோர்ட்டு கன்சிடர் பண்ணியிருக்கோம், இந்த ஸ்டேட்டுக்கு விலக்கு கொடுங்க, அந்த மாணவர்கள் தொடர் போராட்டம் நடத்துகிறார்கள் அப்படின்னு முடிவுக்கு வந்திருப்பாங்க. இப்போ கவர்னர் வெற்றி போல் நீட்டுக்கு வெற்றி வந்திருக்கும். நீங்கள் தீர்மானம் போடுறீங்க, கேஸ் போடுறீங்க, எத்தனை காலம்? உங்கள் ஆட்சி காலம் முடிய போதே. அப்போ இத்தனை ஆண்டு காலம் நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும்? நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலும் முதலமைச்சர் ஸ்டாலின் சரியாக செயல்படுகிறாரா என்பது யார் பார்க்கிறது? இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். தமிழ்நாட்டில் மிகப்பெரிய, அது இந்தியாவிலேயே கவனிக்கக்கூடிய ஒரு ரயில்வே மேம்பாலம், எங்கள் கடலுக்கு மேலே கட்டப்பட்ட ராமேஸ்வரம் மேம்பாலம். இந்த நிகழ்ச்சி நடக்குது. ஏப்ரல் 6ஆம் தேதி இந்த நிகழ்ச்சி நடக்குது. பிரதமர் இலங்கை போய்விட்டு அங்கே ரயில்வே பாலத்தை திறக்கிறார். ராமேஸ்வரம் ரயில்வே பாலம் திறப்பு ஏப்ரல் 6ஆம் தேதி. சரி, முதலமைச்சர் அந்த நிகழ்ச்சியில் பங்கேற்காமல் ஊட்டிக்கு போகிறார். உண்மையிலே மாவட்ட மருத்துவமனை திறப்பு விழாவுக்கு ஊட்டிக்கு போகிறதுல நான் தப்பாக சொல்ல. ஆனால் தமிழ்நாட்டில் ஒரு சிறப்பு மிக்க பாலம், ரயில்வே பாலம், வெள்ளக்காரங்காலத்தில் கட்டினது. அதன் பிறகு இப்போது அந்த பாலம் மீண்டும் புதுசாக கட்டப்பட்டு திறக்கப்படுகிறது. கலைஞர் அதை விட்டுருக்க மாட்டார். அந்த கல்வெட்டில் தனது பெயர் இருக்க வேண்டும் என்று கலைஞர் அந்த மேடையில் பங்கேற்றிருப்பார். மோடி கேலியே செய்திருந்தாலும் கண்டுக்க மாட்டார். அதற்கு எப்படி பதிலடி தரணும் இறங்கி பேட்டி கொடுத்து வந்திருப்பார். மேடை விட்டு இறங்கி பிறகு அந்த மேடையில் என்ன கேலி பண்ணலாம் இருக்கு. ஆனால் அப்படிப்பட்ட நிகழ்ச்சியை முதல்வர் புறக்கணிக்கிறார். உண்மையிலே முதல்வர் அங்கே போய் அந்த மேடையில் எங்களுக்கு இப்போ இன்னைக்கு சட்டமன்றத்தில் சொன்னார்ல, மாநில உரிமைகளை பெற வேண்டும், தன்னாட்சி உரிமைகளை பெறுவது வேண்டும், கல்வியை
மாநில பட்டியல் கொண்டு வரணும், அங்கே சொல்லுங்க. கல்வி நிதி தர மறுக்கிறீர்கள். இல்லை, ஒருவேளை கல்வி நிதி தரலை, மும்மொழி கொள்கையில் திணிக்கிறீங்க, இப்படியெல்லாம் விஷயத்துக்கு ஒரு எதிர்ப்பு காட்டணும். அப்போ பிரதமர் வந்த நிகழ்ச்சியில் முதலமைச்சர் கலந்துக்கிட்டாருன்னா ஒரு இணக்கமான போக்கு அப்படின்ற மாதிரி தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைச்சு கிடையாது. அங்கேயே அவருக்கு பேசினார்ல, நம்ம எவ்வளோ கொடுத்தாலும் உங்களுக்கு பத்த மாட்டேன்னு அவர் அரசியல் பேசினாரா இல்லையா? அந்த இடத்துல கோரிக்கை வைங்க. இப்போ நயினார் நாகேந்திரன் பங்கேற்ற நெல்லை விழாவில் அவர் முதலமைச்சர் பேசலையா? நீங்கள் பேசுங்கன்னு சொல்லியா? அவர்கிட்ட பிரதமர்கிட்ட கேளுங்கன்னு சொல்லியா? அப்போ அது அரசியல் இல்லையா? என்ன தப்பு? தமிழ்நாட்டுக்காக நிதி கேட்பது, மெட்ரோ ரயில் நிதி கொடுங்க, கல்வி நிதி கொடுங்க அப்படின்னு சொல்லுங்க. என்ன கெட்டு போச்சு? அங்கே போயிருக்கணும், அந்த மேடையில் பேசியிருக்கணும். பேசியிருந்தால் அது ஒரு நல்ல நிகழ்ச்சியாக அமைந்திருக்கும். நீங்கள் இப்போ விஜய் ஒரு அறிக்கை விடுறாரு பார்த்தீங்களா? 2 நாள் முன்னாடி என்ன அறிக்கை விட்டாரு? பாஜகவும் திமுகவும் கள்ள உறவு வைத்திருக்குன்னு. அப்போ என்ன அர்த்தம்? ஏன் அப்படி வேகமாக ஓடி அறிக்கை விடுறாரு? இந்த நிதியெல்லாம் கேட்பது யார்? யார் கேட்கறது? மாநில அரசு தான் கேட்கணும். கேட்டிருக்கணும், மேடையில் ஏறி கேட்டிருக்கணும். அப்போ தான் உண்மை தெரிஞ்சிருக்கும் நாட்டு மக்களுக்கு. அப்படி கேட்டிருந்தா ரயில்வே மேம்பாலத்தை விட இது பெரிய செய்தியாக இருக்கும். அந்த விஷயத்தை தவற விட்டார் முதலமைச்சர் ஸ்டாலின். அதனால நீங்கள் கேஸ் போடுறது அதை விட பங்கேற்பு இருக்குல்ல. நீங்கள் இந்த விஷயத்தில் பொதுமக்களை அல்லது கட்சியினரை பங்கேற்கும் போது உண்மையிலே இப்போது இந்த நீட் விவகாரம் கிட்டத்தட்ட இன்னும் 10 மாதத்தில் எலெக்ஷன் வரப்போகுது. நீங்கள் நீட் ரத்தாயிரம் நினச்சாங்க. அப்போது உங்கள் மேலே வைத்திருந்த நம்பிக்கை இருக்குல்ல. எடப்பாடி என்ன சொல்வார்? போலியாக வாக்குறுதி கொடுத்து விட்டார்கள், எங்கள் நீட்டை நீக்கிறாங்க, வந்தவுடனே ஒரே கையெழுத்து நீட்டு. அதாவது 2019 ஆட்சிக்கு வருவோம் நினச்சாங்க மத்தியில், காங்கிரஸ் திமுக வரல. 2021 நீங்கள் வந்தால் எப்படி முடியும்? மத்தியில் காங்கிரஸ் கூட்டணி, உங்கள் கூட்டணி வந்திருந்தால்தான் அந்த நீட்டுக்கு விலக்கு பெற முடியும், ரத்து செய்ய முடியும். 2021 இங்கே சொன்னாங்க என்னென்னா, இங்கே தீர்மானம் நிறைவேற்றி கோர்ட்டுக்கு போனால் வாங்கிடலான்னு. அந்த போராட்டம் திரும்ப கோர்ட்டு கேஸில் இருக்குது, பிரயோஜனம் கிடையாது. ஒரு விஷயத்தை எப்படி அணுக வேண்டும் என்று இந்த திமுகவுக்கு நல்லா தெரியும். விவசாயிகள் போராட்டமாக நடத்தியிருந்தால் ஒருவேளை தீர்வு கிடைத்திருக்கலாம். நன்றி சார். நன்றி.